சாப்பிட்டக்கப்புறம் வயிறு அடைப்பா, அடிக்கடி ஏப்பம் வருதா அப்படின்னா வாயு வயிறு வீக்கம் ஏற்பட்டிருக்கு. எந்த உணவுகள் காரணமா இருக்குன்னு பார்க்கலாமா? புளிப்பு உண்டாக்கும் தானியங்கள் அதிக கார்போஹைட்ரேட் இருக்கும் மற்றும் ஜீரண சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு மெதுவா ஜீரணமாகும். பருப்பு வகைகள் ஊற வைக்காம மசாலா அதிகம் சேர்த்து சமைச்சா வாயு ஏற்பட்டு வயிறு வீக்கம் ஏற்படும். வாயு உண்டாக்கும் காய்கறிகள் இதுல இருக்க சல்பர் மற்றும் ராபினோல் வாயு அதிகமா உண்டாக்கும், அதனால வயிறு வீக்கம் ஏற்படும். வாயு உண்டாக்கும் பழங்கள் அதிக ஃப்ரக்டோஸ் இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா குடல்ல புளித்து வயிறு வீக்கம் ஏற்படும். பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் ஜீரண சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு பால் மற்றும் பால் வகை உணவுகள் குடல்ல புளிப்பு மற்றும் வாயு கேஸ் ஏற்படுத்தும். புளிக்கும் அல்லது கார்போனேட் பொருட்கள் குடல்ல வாயு தேக்கத்தை உருவாக்கும். செயற்கை சர்க்கரைகள் அல்லது உணவுகள் குடல் சுலபமா புளித்து வாயு கேஸ் அதிகரிக்கும். தவறான கலப்புகள் அல்லது சேர்க்கைகள் இந்த சேர்க்கைகள் அல்லது கலப்புகள் ஜீரணத்தை குழப்பி வாயு கேஸ் உண்டாக்கும். குளிர்ச்சியான அல்லது பச்சை உணவுகள் ஜீரண நெருப்பு அக்னி குறைச்சு வாயு கேஸ் உண்டாக்கும். அதிக மசாலா மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகள் ஜீரண குழாய்கள்ல எரிச்சல் உண்டாக்கி மற்றும் வாயு அதிகரிக்கும். சாப்பிடும் பழக்கங்கள் மற்றும் நேரம் எதனால குடல் காற்று சேர்ந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தும். சாப்பாடுடன் தண்ணீர் குடிப்பது ஜீரண அமிலங்கள் நீர்த்தன்மையாக்கி ஜீரணத்தை மெதுவாக்கும். மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி சார்ந்த உணவு பழக்கம் கவலையா இருக்கும் போது சாப்பிடுறது, உணர்ச்சி வசப்படும் போது பிஞ்ச் ஈட்டிங் அதிகமா சாப்பிடுறது மன அழுத்தம் டைஜஸ்டிவ் ஃபயர் என்ற அக்னி ஜீரணிக்க மிகவும் உதவக்கூடியது. அதை குறைச்சு வாயு கேஸ் மற்றும் வலியை உண்டாக்கும். மருந்துகள் மற்றும் சப்ளிமெண்ட்கள் ஜீரண சக்தியை பாதித்து வாயு கேஸ் உண்டாக்கும். குடல் பாக்டீரியா சமநிலை இல்லாத அல்லது அக்னி குறைவு ஏற்படும். குடல் பாக்டீரியா சமநிலையை கெடுக்கிறதுனால புளிப்பு மற்றும் வாயு கேஸ் துர்நாற்றம் ஏற்படுத்தும்.